ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான சீரியலோட ஒரு எக்ஸ்பிளைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீரியலை பொறுத்தவரை அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிறத ஒரு பிபிலேயே நம்மளை வச்சிருப்பாங்கங்கிறத எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அப்படிப்பட்ட சீரியல் தான் இந்த சீரியல். அது என்னன்னா சிங்கப்பெண்ணை சீரியல். அதோட இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத என்னோட அபிப்பிராயத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். அதாவது ப்ரோமோ வீடியோ பொறுத்தவரை நம்ம நம்ம அன்பும் ஆனந்தியும் நம்ம மகேஷ் சாரோட பேச்சை கேட்டு இந்த கம்பெனிக்கு மறுபடியும் ரீஜாயின்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே என்ன நடக்குன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மெயினான ஒரு வில்லன்னா, ஒரு டெரரான ஒரு வில்லன்னா கருணாகரன். அவன் என்ன பண்ணுதான்னா, நீ கம்பெனிக்குள்ள வரக்கூடாது, நீ நீங்க வேலை பார்க்க கூட தகுதி இல்லாதவன் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது காரணம் யாருங்கிறது தெரியும். அது வந்து மித்ராவோட வேலை. அது மட்டும் இல்லாம கருணாகரனுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, கருணாகரனை வந்து ஆனந்தி வந்து ஒரு மாதிரி உத்தரகாண்டம் ஆடின மாதிரி அடிச்சு போட்டு போயிடுவான். யாரை தேடினா நம்ம அன்பை தேடி. அந்த கோபமும் இதுதான் சாக்கு இவங்களை கம்பெனியை விட்டு விறக்குங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் நம்ம கருணாகரன் வந்து இந்த வேலையை பார்ப்பான். இந்த கம்பெனிக்குள்ள வரக்கூடாதுங்கிற மாதிரி சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்குற நம்ம மாஸ் ஹீரோ, கிளாஸ் அண்ட் மாஸ் ஹீரோ வந்து மகேஷ் தான். மகேஷ் சார் வந்து அவங்கள எப்படி நீ வந்து இங்கே வரக்கூடாதுன்னு நீ சொல்லலாம்ங்கிற மாதிரி நம்ம கருணாகரன்ட்ட சண்டை போடுவார். அவன் இவ்வளோ பண்ணியிருக்கா சார், அவளை எப்படி நம்ம உள்ளே விடலாங்கிற மாதிரி கண்டிப்பாக கருணாகரன் வந்து நம்ம மகேஷ் சாரை பற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கு மகேஷ் சாரோட ரிப்ளை என்னவா இருக்கும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நீ மித்ரா எங்க அம்மா போட்ட பிளான் படி தான் இதெல்லாம் நடந்திருக்கு, அழகுங்கிறது உண்மையில இல்லைங்கிற மாதிரி நம்ம மகேஷ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அது நீங்க போட்ட பிளானு, அதனால இதுல நீ தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி கருணாகரன்டா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது, சார் இவங்க இங்க வேலை பார்த்தா நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மகேஷ் சார் அதுக்கு ஒரு தக் லைஃபான ஒரு ரிப்ளை பண்ணியிருப்பாரு. தாராளமா வேலையை விட்டு போங்கங்கிற மாதிரி தான். தக் லைஃப் என்னன்னா, நம்ம மகேஷ் சார் வந்து கருணாகரனை பார்த்து, நீங்க அப்போ இங்க வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா, அவங்க 2 பேரும் வேலை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா அந்த கம்பெனியை விட்டு நீங்க போகலாங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கு கருணாகரனோட முக பாதனையே மாறிடும். ஏதோ ஒரு இழந்த மாதிரியே ஒரு சோகமாயிருவாரு. ஆனா இதுல இன்னொருத்தர் என்ட்ரி கண்டிப்பா இருக்கும், அது மித்ரா. அது வந்து இந்த ப்ரோமோ வீடியோல நமக்கு காட்டல. அவங்க வந்து ஏதாவது குழப்பி விட்டு மகேஷ்ட ஏதாவது ஒன்று சொல்லலாம், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கிராமத்தை கேட்டதாங்க. அது எந்த கிராமம்னா, நம்ம ஆனந்தியோட வாழ்ந்த அவங்க அம்மா அப்பா அக்கா எல்லாரும் வாழ்ந்த ஒரு கிராமத்தை கேட்டதாங்க. அங்க வந்து அவங்க அப்பா வந்து அதுக்கு முன்ன வந்து நம்ம குடுகுடுப்புக்காரன் வந்து 48 நாள்ல ஒரு நல்ல காரியம் நடக்கலைன்னா ஒரு பெரிய விபரீதம் நடக்க மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். அதை வந்து அவங்க அப்பா நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. என்னவா இருக்கும், இப்படி நடந்தா நம்ம குடும்பம் சீரழிஞ்சிருமே, யாருக்குன்னே நம்ம படாத பாடுபட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவர் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம ஆனந்தியோட அக்காவுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம், அதை விட பெரிய நல்ல காரியம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவர் யோசிக்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஸ்டெப்பை கண்டிப்பா அவர் எடுப்பாரு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஆனந்தியை வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க அக்காளுக்கு தான் கல்யாணம் பண்ண யோசிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம். ஏன்னா அவங்க காதல இது ஒரு பிரச்சனையாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது விஷயமா நம்ம ஆனந்திட்ட பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் நம்மளை போட்டு பாடப்படுத்த என்னன்னா, அந்த காஞ்சனா படத்தை மாதிரி தான். காஞ்சனா படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். அது என்னன்னா, காஞ்சனாக்கா பாவம்லாங்கிற கதையா நம்ம மகேஷ் சார் அந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இவர் ஒரு வில்லனா இருந்தா கூட நமக்கு பெருசா தெரியாதுங்க. இவர் ஒரு வில்லன், இவரை கல்யாணம் பண்ணா ஆனந்த் வாழ்க்கை சீரழிஞ்சிரும்ங்கிற மாதிரி இருந்தா கூட நமக்கு பெருசா தெரியாது. 2 பேருமே நல்லவங்க. இது 2 பேர்ல யாரு தான் ஜோடிங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த டேரக்டர் அந்த நம்ம கதையை கொடுத்துருக்காருங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக போகுது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத தத்ரூபமாக நமக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சி வச்சிருக்கிறது தான் அந்த சீரியலோட பெரிய பலமே. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சீரியல் தான். தேங்க்யூ.